சென்னை வாசிகளை பொறுத்தவரை மழை குறித்த அச்சம் உங்களுக்கு இன்று இரவு முதல் நாளை இரவு வரை தேவையற்றது என்று சொல்லலாம். ஏன் அப்படின்னா, மழை வந்தால் லேசானது முதல் மிதமான மழையாகத்தான் அடுத்த 24 மணி நேரத்திற்கு இருக்க வாய்ப்பு இருப்பதாக தெரிகிறது. நாகை மயிலாடுதுறை பகுதியில் ஏற்கனவே நல்ல மழை இருந்தது. அதே போல இலங்கையிலும் நல்ல மழை இருந்தது. நீங்கள் இனி அச்சப்பட தேவையில்லை. காரணம் என்னன்னா, அந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக உருவாகி முதல்ல சுழற்சியாக உருவாச்சு, பிறகு பகுதியாக மாறிச்சு, பிறகு மண்டலமாக மாறிச்சு, பிறகு ஆழ்ந்த மண்டலமாக மாறிச்சு, புயலாக மாறும்னு சொல்லியிருக்காங்க. மாறும் தான் சொல்லியிருக்காங்க. ஆனால் இதுவரை அது புயலாக மாறவில்லை. காத்திருக்கிறார்கள். புயலாக மாறுமா? காற்றின் வேகம் என்னவாக இருக்கும்? எங்கிருந்து எதுவரை கரையை கடக்கும்? இதெல்லாம் ஒரு கணிப்பு தான். இன்னும் அது புயலாக உருவெடுக்கவில்லை. சரி, முதல்ல சென்னை வாசிகள் குறித்து பார்த்து விடுவோம். இப்போ பாருங்க, புதன்கிழமை நவம்பர் 27ஆம் தேதி மாலை 7 மணி நிலவரத்தை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். நல்லா பாருங்க, புயலோட மையப்பகுதி எங்க இருக்கு என்று நாம் பார்த்து விடுவோம். இங்கே பாருங்க, புயலுடைய மையப்பகுதி இலங்கைக்கு அருகே இருக்கிறது. இது மெல்ல மெல்ல நகர்ந்து வருகிறது. நேற்று என்ன சொன்னாங்க? மணிக்கு 13 கிலோமீட்டர் வேகத்தில் நகருதுன்னு சொன்னாங்க. இன்னைக்கு என்ன சொல்லியிருக்காங்க? மணிக்கு 10 கிலோமீட்டர் வேகத்தில் நகருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆக கடலிலேயே அது வட்டமடித்து கொண்டிருக்கிறது. இன்னும் கரையை நோக்கி விறுவிறுவென வரவில்லை. இதன் காரணமாக தான் இன்றைக்கி சென்னை வாசிகள் வானத்தை பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வெயில் அடிக்கலை, மேகமூட்டத்தோடு காணப்பட்டது. ஏன்னா அதில் கடலில் மையம் கொண்டிருக்கிறது. சுழற்சி என்ற காரணத்தினால் மையப்பகுதியில் ஒரு அமைதி இருந்தாலும் அதை சுற்றி மேகக்கூட்டங்களை உருவாக்கி கொண்டிருக்கிறது. இதனால் நீங்கள் இன்று சூரியனை பார்க்க முடியவில்லை. மேகமூட்டமாக காணப்பட்டது. சென்னைக்கு பெருசாக மழை இல்லை. காரணம் என்ன? சென்னையிலிருந்து அது சற்றே தூரத்தில் இருக்கிறது. இலங்கைக்கு அருகே இருக்கிறது. நாகை மயிலாடுதுறைக்கு அருகே இருக்கிறது. அதனால் அந்த பகுதிக்கு அது மழையை கொடுத்தது. என்ன கணிச்சிருக்காங்க? அதுன்னா இது இப்படி இங்கிருந்து கிளம்பி அப்படியே சென்னை நோக்கி வரும் என்று கணிக்கப்பட்டுள்ளது. இருப்பினும் இந்த கணிப்புப்படி அது வருமா என்பதை நாம் பார்க்க வேண்டியிருக்கும். சரி, அடுத்த 24 மணி நேரத்தில் காட்சிகள் எப்படி இருக்கும் என்று பார்ப்பதற்கு முன் சற்றே வரைபடத்தை ஜூம் செய்து கொள்வோம். ஐரோப்பிய செயற்கைக்கோள்கள் பூமியிலிருந்து சுமார் 36,000 கிலோமீட்டர் தூரத்திலிருந்து மேகங்களை ஃபோட்டோ எடுத்து சூப்பர் கம்ப்யூட்டர்களுக்கு கொடுத்து, சூப்பர் கம்ப்யூட்டர்கள் எங்கிருந்து மேகம் வந்திருக்கிறது, காற்றின் வேகம் என்ன, அங்கே எவ்வாறு சூழல் நிலவுகிறது, இது எந்த திசையில் பயணிக்கலாம் என்று கொடுத்திருக்கும் கணிப்பை தற்பொழுது பார்த்து விடுவோம். சற்றே ஓட்டி பார்ப்போம். இன்று மாலை நிலவரப்படி நல்லா பாருங்கள். சென்னைக்கு ஒன்றும் பெருசாக மழை இருக்காது அப்படிங்கிறது நல்லா தெரியுதா உங்களுக்கு? இங்கே ஒரு சின்ன மார்க்கிங் போட்டு காட்டுறோம். இங்கே பாருங்கள், இந்த கிரே கலர் இருந்தால் ஒன்றும் பெருசாக மழை கிடையாதுங்க. அடுத்த கட்ட மழை தான் இந்த ப்ளூ கலர், அடுத்த கட்ட மழை இந்த க்ரீன் எல்லோ கலர், அடுத்த கட்ட மழை தான் இந்த பிங்க் கலர் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். கடலுக்கு மேலே தான் மழை கொட்டி கொண்டிருக்கிறது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கடலுக்கு மேல், வங்கக்கடலுக்கு மேல். சென்னை பகுதியில் ஒன்றும் பெருசாக மழை இல்லை என்பது நமக்கு தெரியும். சரி, இது இன்று 7 மணி நிலவரப்படி. அப்படியே சற்றே ஓட்டி பார்ப்போம். சென்னைக்கு எப்போ இன்று இரவு ஏதாவது சாத்தியக்கூறு இருக்கிறதா என்று பார்த்தீர்களாயின் பெருசாக இல்லை. லேசானது முதல் மிதமான மழை இருக்கும் என்றே தெரிகிறது. அப்படியே மழை இருக்கும் பட்சத்தில் மெல்ல மெல்ல அது சுமார் 10 கிலோமீட்டர் வேகத்தில் கரையை நோக்கி நகர்கிறது, தமிழக கரையை நோக்கி. அப்போது எப்போதிலிருந்து நாம் தீவிர மழையை எதிர்பார்க்கலாம் என்று இந்த மேப்பை சற்றே உற்று பார்ப்போம். நாளை மாலை இன்னும் லேசாக அருகே நகர்ந்து கொண்டு வருகிறது. அப்படி இருக்கும் பொழுது நாளை இரவு மழை ஆரம்பிக்க வாய்ப்பு இருக்கிறது. சென்னையை சுற்றிய கடலோர பகுதிகளில் அந்த நாளை இரவு ஆரம்பிக்கும் மழை அந்த சுழற்சி நெருங்க லேசாக அதிகரிக்கும் என்று தெரிகிறது. வெள்ளிக்கிழமை காலை 7 மணி நிலவரப்படி பார்ப்போம். வெள்ளிக்கிழமை காலை 10 மணி நிலவரப்படி உங்களுக்கு தெரிகிறதா? இங்கே பாருங்கள், தமிழகத்தின் கடலோர பகுதி சுழற்சி இங்கே இருக்கிறது. சுழற்சி மெல்ல மெல்ல இங்கே நகர்ந்து வரலாம் என்று சுட்டி காட்டப்படுகிறது. அதனால் மழை என்று எடுத்துக்கொண்டால் இன்னைக்கு எப்படி வானம் மேகமூட்டத்தோடு காணப்பட்டதோ நாளை வியாழக்கிழமை அவ்வாறே காணப்படும் என்று புரிந்து கொள்ள முடிகிறது. இதெல்லாம் ஒரு கணிப்பு தான். நாளை இரவு மழை ஆரம்பிக்குமாயின் வெள்ளிக்கிழமை சென்னையில் மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக தெரிகிறது. அந்த வெள்ளிக்கிழமை மழை சனிக்கிழமையும் தொடரலாம் என்று தெரிகிறது. சென்னையை ஒட்டிய பகுதிகளில் இது அதாவது புயலானது கரையை கடந்து விட்டால் அதற்கு பிறகு முதல்ல சென்னைக்கு எவ்வாறு மழை இருக்கிறதோ அண்டை மாவட்டங்களான திருவள்ளூர்,
ராணிப்பேட்டை, செங்கல்பட்டு இது போன்ற பகுதிக்கு மழை இருக்க வாய்ப்பு இருக்கிறது. இங்கே பாருங்கள், வெள்ளிக்கிழமை தாங்க சென்னையை ஒட்டிய கடலோர பகுதிகளில், புதுச்சேரி அந்த மாதிரி பகுதிகளில் வெள்ளிக்கிழமை தான் மழை இருப்பதாக காட்டுகிறது. இன்னும் சற்றே நாம் வெள்ளிக்கிழமை இரவு எப்படி இருக்கும் என்று பார்த்தோமாயின் புயல் நெருங்க நாகப்பட்டினம் பக்கத்தில் நல்ல மழை இருக்கும் என்று தெரிகிறது. ஏன்னா இந்த புயலானது இன்னும் புயலாக மாறலை. இங்கே பாருங்கள், இலங்கைக்கு நல்ல மழையை கொடுத்திருக்கிறது. முத்துப்பேட்டை, நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, காரைக்குடி அது போன்ற பகுதிகளிலையும் மழையை தரும் என்று எதிர்பார்க்கிறது. அப்படியே கடலோர பகுதிகளில் புதுச்சேரியிலிருந்து மகாபலிபுரம், சென்னை இது போன்ற பகுதிகளில் மழையை தரும் என்று எதிர்பார்க்கிறது. அப்படியே சற்றே ஓட்டி பார்த்தோமாயின் சனிக்கிழமையும் இந்த மழை தொடரலாம் என்று தெரிகிறது. பிறகு இது எங்கே கரையை கடக்கிறது, என்ன கணிப்பு என்று பார்த்து விடுவோம். அப்போ கூட பாருங்கள், சனிக்கிழமை கூட தெளிவாக கரையை கடக்கும் என்று சொல்லவே இல்லை. இதிலேருந்து நாம் என்ன புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, செயற்கைக்கோள் சொல்வது இது இன்னும் புயலாக மாறுமா என்பது நமக்கு தெரியாது. அச்சப்பட தேவையில்லை. புயலாக மாறலன்னா பிரச்சனையே கிடையாது. காற்றின் வேகம் குறைந்துவிடும், மழையின் அளவும் குறைந்துவிடும். ஒருவேளை இது புயலாக மாறினால் எங்கே கரையை கடக்கும் என்று தெரியாது. கரையை கடக்குமான்னு சொல்லி நாம் செயற்கைக்கோள் காட்டுற சூப்பர் கம்ப்யூட்டரில் போட்டு காண்பித்தால் கடலிலேயே ரவுண்ட் அடித்து கொண்டிருக்கிறது. அதனால் வானம் மேகமூட்டத்தோடு அடுத்த 2-3 நாட்களுக்கு காணப்படுமே தவிர மிகப்பெரிய அச்சம் கொள்ளும் வகையில் இந்த வரைபடத்தில் எதுவும் காட்டலை. அப்படியே மழை இருந்தால் கூட சென்னை வாசிகளுக்கு வெள்ளிக்கிழமை நீங்கள் இந்த மழையை எதிர்பார்க்கலாம். அது சனிக்கிழமையும் தொடரலாம் என்பது தற்போதைய வானிலை கணிப்பு. நீங்கள் சிறிதும் அச்சம் கொள்ள தேவையில்லை. காருங்கள்லாம் கொண்டு போய் ஃப்ளைஓவரில் வைக்க வேண்டிய அவசியமா என்று கேட்டீர்களாயின் அதுவும் இல்லை. பயப்படாதீங்க, நாளை ஒன்றும் பெருசாக இருக்காது. அப்படி மழை இருந்தால் கனமழை என்பது வெள்ளிக்கிழமைக்கு வாய்ப்பு இருப்பதாகவே தெரிகிறது. இந்த வரைபடத்தை பார்க்கும் பொழுது வானிலை ஆய்வு மையத்தில் வழக்கமாக தினந்தோறும் மதியம் 3 மணிக்கு செய்தியாளரை சந்திப்பாங்க. இன்று அதுபோன்ற செய்தியாளர் சந்திப்பு நடக்காதது ஒரு ஏமாற்றம் தான். ஏன்னா அந்த சந்திப்புகள்லாம் வைத்துத்தான் மழை எங்கே இருக்கிறது, புயலாக மாறுமா, ஸ்கூல் காலேஜுக்கு லீவ் விடலாமா, இதெல்லாம் கணிப்பாங்க. இந்த நிலைமையை வைத்து பார்க்கும் பொழுது நாளை ஸ்கூல் மற்றும் கல்லூரிகளுக்கு லீவ் இருக்க வாய்ப்பு இல்லை என்றே நிபுணர்கள் தெரிவிக்கிறார்கள். ஒருவேளை நீங்கள் கேட்கலாம், சரி அடுத்து எப்போ சார் லீவ் விடுவாங்க அப்படின்னு சொல்லி, வெள்ளிக்கிழமை நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஏன்னா வெள்ளிக்கிழமை தான் சென்னையை சுற்றிய பகுதிகளில் மழை இருக்கலாம் என்று தோன்றுவதாக வானிலை ஆர்வலர்களும் செயற்கைக்கோள் காட்டிய வரைபடமும் தெரிவிக்கிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.